மனமு வந்து பிஜேபி தான் எதிர்க்கிறாரு. அரசியலுக்காக தான் வந்து அவர் ரொம்ப தெளிவான திமுக வார்த்தை எதிர்ப்பை விட கொஞ்சம் இருக்குதா? பயங்கரமா இருக்கு. அவருக்கு வந்து ரொம்ப தெளிவான வார்த்தையை யாரோ பயன்படுத்தி இருக்காங்க. ரொம்ப கரெக்டான காயினேஜ். அரசியல் எதிரி அப்படின்னு என்னன்னா, இந்த மாப்பிள்ள நானும் நீ எல்லாம் ஒண்ணுதான். நமக்குள்ள ஒண்ணு பிளவு கிடையாது. எலெக்ஷன்ல நான் உன்னை ஜெயிக்கணும். இவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஐடியாலஜிக்கலா உனக்கு திமுகவுக்கும் பிஜேபிக்கு எதிரி, எனக்கும் அவன் தான் எதிரி. அதான் திமுகவுடைய பி டீம்னு சொல்லுங்க, நான் ஏற்கிறேன். நான் உங்களுக்கு மாத்தி கேக்குறேன். யாரு விஜய் திமுகவின் பி டீம். ஆமா, திமுகவுடைய நீங்க சொல்லுங்க. நீங்க பார்த்த வரைக்கும் 31 நிமிஷத்துல 15 நிமிஷம் திமுகவை திட்டிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதிமுக தான திட்டுது. அதிமுக தான் திமுக திட்டுது. திமுக கொள்கை முரண் என்னன்னு கேக்குறேன். நான் சொல்ல கொஞ்சம் உள் வாங்கிட்டு நீங்க பேசுங்க. திமுகவுடைய பி டீம் விஜய்ன்ற ஏன் அப்படின்னா, திமுகவுடைய எந்த கொள்கையில இருந்து பிஜேபி தாவேகா முரண்படும் சொல்ல சொல்லு. எந்த கொள்கை ஒன்றியமே காப்பி அடிச்சாருன்னு சொல்றேன். தீய சக்தி காப்பி அடிச்சாருன்றேன். பெரியார் காப்பி அடிச்சாருன்றேன். அண்ணாவை காப்பி அடிச்சார். என்ன புதுசா வச்சிருக்காங்க? அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு புதுசா இருக்கா? டிஎம்கே செஞ்சதை பூரா அப்படியே காப்பி கேட் பண்ணிருக்காரு. அவர் தானங்க பி டீம். இல்ல திமுக மட்டும் தான் களத்துல இருக்கு, மத்தவங்க யாரும் களத்துல இல்லைன்னு சொல்ல வராரா விஜய்? அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறார். அது உண்மை இல்லை, அவருக்கு தெரியும்.